ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்போ இன்றைக்கி vlog வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கன்சீவாக இருந்த டைமில் எடுத்த vlog தான் இது. ஸோ நாங்கள் வந்து பேபி மூன் வந்து போயிருந்தோம். ஸோ அப்போ எடுத்த vlog இது. பட் அப்போ என்னால் போஸ்ட் பண்ண முடியலை. கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மைண்ட்லாம் வந்து சரியில்லாமல் இருந்தேன். அதனால் வந்துட்டு எனக்கு போஸ்ட் போடுற அளவுக்கான ஒரு இது இல்லை. ஸோ நான் வந்து கொஞ்ச நாள் வந்து கேப் விட்டுருந்தேன் யூடியூபுக்கே, கொஞ்சம் ரொம்ப போடாமல் அந்த மாதிரி இருந்துட்டேன். சரி, ஓகே, இப்போ பேக் டு ஃபார்ம் வந்துடலாம், எவ்வளோ நாள் தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சரி திரும்ப போடும்போது நான் எதெல்லாம் போடலைன்னு பார்க்கும்போது நான் இந்த vlog-ஏ நான் போடலைன்றது எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்தது. ஸோ சரி இதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு டெலிவரியும் ஆகி பாப்பாவுக்கு வந்து இப்போ 2 months ஆகுது. ஸோ இப்போ தான் நான் வந்து போடுறேன். பட் இது வந்து ஒரு மெமரியாக இருக்கட்டும் என்னோடய சேனலில். ஏன்னா கண்டிப்பாக ஃபோனில் இருந்தால் இது டெலீட் ஆகிடும், இல்லை ஏதாவது ஒன்று ஆகிடும். ஸோ யூடியூப்பில் இருந்தால் அது சேஃபாக இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ இது எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கொடைக்கானல் தான். ஆக்சுவலி இது வந்து ஒரு பிளான்டு ட்ரிப்பே கிடையாது, அன்பிளான்டு ட்ரிப்புன்னு சொல்லலாம். ஏன்னா நான் பிளான் பண்ணியிருந்தேன், இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருப்பேன். நாங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், சிவகங்கை vlog வந்து நான் போட்டிருந்துருப்பேன். அப்படியே நாங்கள் வந்து போனது தான் இது. அன்றைக்கி அங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பி நாங்கள் அப்படியே கொடைக்கானல் போனோம். ஸோ நாங்கள் வந்து திடீர்னு நிலா வந்து கேட்டேன், அந்த மாதிரி கொடைக்கானல் போகலாமா அப்படின்னு. ஓகே அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். பட் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது, இந்த டைமில் போகணுமா அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் போனோம். என்ன முடிவு பண்ணியிருந்தோன்னா, ரொம்ப இந்த ட்ரெக்கிங்லாம் கண்டிப்பாக போக முடியாது, தென் ரொம்ப ஹைட்டான இதுக்கெலாம் போக முடியாது. அதெல்லாம் பிளான் பண்ணி ஜஸ்ட்டு விசிட் பண்ணி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் போகணும். மற்றபடி ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குலாம் நான் போகலை. ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஒரு ட்ராவல் வந்து இதுக்கப்புறம் நான் எப்போ ட்ராவல் பண்ணுவேன்னு தெரியாது இதை விட்டால். ஸோ அதனால நான் வந்து போனது தான் அன்னைக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் இருந்ததுன்னா இதில் என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு உள்ள வாய்ஸ் கேட்டிருக்கோம். எனக்கு இது இப்போ பார்த்தா கொஞ்சம் காமெடியாக இருந்தது. அதனால் நான் சரி வாய்ஸ் ஓவரே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு 5 மணிக்கே ஏற ஆரம்பிச்சிட்டோம் மலை. ஸோ அந்த மாதிரி ஏறாதீங்க, ஏன்னா இருட்டாக இருந்ததுனால கீழேருந்து போகிற அந்த ஒரு வியூலாம் வந்து மிஸ் பண்ணிட்டோம் பயங்கரமாக. அப்போவே சூப்பராக இருந்துச்சு, இன்னும் ஹைட் ஏற 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 ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து மேலே போய் என்ஜாய் பண்ணதை விட அந்த ரோட் ட்ராவல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப நான் என்ஜாய் பண்ணினேன். ரொம்ப அந்த ஒரு என்ன சொல்கிற, அந்த ஒரு மவுண்டெயின், அந்த ஒரு ட்ரீஸ், அதாவது மவுண்டெயின் சொல்கிறது இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே ஒரு மலை தெரியும் இல்லையா, இதோட இதுவே கண்டினியூஷன், அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறது வந்து புரியாது. நேரில் போனவங்களுக்கும் இதை நேரில் பார்த்தா மட்டும்தான் இதோட ஒரு பியூட்டி வந்து தெரியும். ஏன்னா நான் வந்து நிலாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், கொடைக்கானல் என்னப்பா இருக்குது, ஊட்டியில் என்னப்பா இருக்குது, சும்மா மலை இருக்குது அப்படின்னு. ஆனால் அங்கே போனப்போ தான் வந்துட்டு ரியல் அந்த ஒரு பியூட்டி வந்து தெரிஞ்சுது. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஹனிமூனுக்கு போயிருக்க வேண்டியது, பட் ஹனிமூனுக்கு போகலை, பேபி மூனுக்கு தான் போகணும். அவங்க குட்டி குட்டி வீடா இருக்கு நிலா. பாடக்கூடாதுன்னு போச்சு நம்மள. அப்ப போ. மேலே ஏறு. நிலா செம்மையா இருந்துச்சுல்ல, ஃபால்ஸு பயங்கரமா குளிருது. ஆமாம், நாங்கள் ஆக்சுவலாக வரோன்னு தெரிஞ்சிருந்தா சென்னையிலேயே இந்த காதலை மாட்டுறதை வாங்கியிருப்போம். வெறும் கம்மியாக தான் சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்க்குறேன் யானைலாம் சொல்கிறாங்க. ஸோ நான் அதெல்லாம் வாங்கல, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு உள்ள போய் வாங்கிடலாம். ஓ இவ்வளவுதானோ? இவ்வளவுதான், அரைக்கட் மட்டும் தான் போட்டுருக்கா.
போக போகிறோம். ஸோ இந்த ரெசார்ட் நல்லா இருக்கு. ஆனால் போன வழி வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ரிஸ்க் எடுத்து தான் இந்த ரெசார்ட்டை ரீச் ஆனோம் நாங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட் கிட்ட வந்துட்டோம். வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீலா வந்து பேசிகிட்டு இருக்கோம் உள்ளே போயிட்டு. ஸோ நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி ப்ரோ. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் தான் புக் பண்ணியிருக்கோம். இது நல்லா தான் இருக்குது. அண்ட் வித் பால்கனி அந்த மாதிரினா ரேட்டு ஜாஸ்தி, நமக்கு அது தேவையில்லை. ஹலோ. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் நல்ல ஒரு தூங்கிட்டோம். ஏன்னா நாங்கள் 2:30க்கு அங்கேருந்து கிளம்பணும் சிவகங்கையிலேருந்து. ஸோ அதனால் பயங்கர டயர்டாக இருந்தது, தூக்கமாக வந்து சரி தூங்கிடலாம்னு 12 o'clock வரை தூங்கிட்டோம். ஸோ இப்போ தான் நாங்கள் ஆக்சுவலாக கிளம்பி இப்போ தான் போகிறோம். சரி நம்மளும் ரொம்ப எல்லா பிளேஸும் கவர் பண்ண போகிறது இல்லை, அதனால் சும்மா ஒரு லேக்கு அந்த ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி லைட்டாக தான் பார்க்க போகிறோம். அண்ட் இங்கே கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சதை விட கொஞ்சம் குளிர் ஜாஸ்தி தான். பகல்லையும் முடியல இருக்கிறதுக்கு ஆக்சுவலாக, அதாவது போர்வைக்குள்ளேயும் சில்லுன்னு இருக்கு. ஸோ நல்ல வேலை அந்த எனக்கு ஜர்க்கின் வந்து ஒன்று அவனோடது எடுத்து வச்சிருந்தான் போட்டுக்கிறதுக்காக. அது போட்டுமே ஆனால் முடியல, கொஞ்சம் பயங்கர குளிர். கையே அதாவது ஒரு கை இங்கே ஸ்கின்ல தொடவே முடியல, அவ்வளோ குளிர். ஸோ டீ ரொம்ப குடிக்கக்கூடாது இந்த டைம்ல, ஆனால் டீ குடிக்காம இருக்க முடியாது போல, அவ்வளோ குளிரா இருக்கு. அதுவும் நான் நினைச்சேன் இந்த டைம்ல ரொம்ப குளிர் இருக்காது, ஒவ்வொரு சீசன்ல தான் இருக்கும், டிசம்பர்லலாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்லை, எனக்கு நல்லாவே குளிருது. பாவம் பாட்டியால தான் இருக்கவே முடியல, ரொம்ப குளிருது அவங்களுக்கு. அவங்க காரை தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ கார் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஆச்சுன்னு தெரியல, பஞ்சர் ஆகிடுச்சு ஒரு டயரு. எனக்கு தெரிஞ்ச ரெசார்ட்டுக்கு போகிற அந்த ஸ்லோப்பில் தான் ஆயிருக்க வாய்ப்பு. ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எனக்கு, கல் அது இதுன்னு. நீலாவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை அந்த மாதிரி ஒரு ரோட்டில் போய். நல்ல வேலை இங்கே ஒரு மெக்கானிக் ஷெட் இருந்தது பக்கத்தில். ஸோ அப்படியே ஓட்டிகிட்டே அங்கே போயிட்டோம். நாங்கள் வந்து வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் வந்து போயிருந்தோம். ஏன்னா எனக்கு நான்வெஜ் அங்கே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். நான் நான்வெஜ் சாப்பிடவும் இல்லை பெருசாக. ஸோ இந்த ஹோட்டலில் தான் போனோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தாலி, அந்த செட் அப்படியே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அண்ட் ஆந்திரா மீல், தமிழ்நாடு மீல் அப்படின்னு இருந்தது. ஸோ நான் வந்து நம்ம ஊர் மீல் தான் எடுத்துக்கிட்டேன். எல்லா மீல்ஸ் நல்லா இருந்துச்சா? நான் ஃபுட்டு தான் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். நான் அதான் சேஃபர் சைடாக வெஜ்ஜுக்கு போயிட்டேன். இங்கெல்லாம் நான்வெஜ் எப்படி இருக்குன்னு தெரியல. நல்ல ஒரு தாலி. சென்னை மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணோம், 2 தான் இருந்துச்சு, சென்னை மீல்ஸ், ஆந்திரா மீல்ஸ். ஒரு மீல்ஸே போதும் எங்களுக்கு. பட் அவங்க ஒன்று விட மாட்டாங்கல்ல, பார்சல்னா கூட விட்டுருவாங்க, நம்ம வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து லேக்கு, இது உங்களுக்கு தெரியாது, இப்போ லேக் தான் சும்மா பாக்குறோம். வந்து சும்மா தான் வந்திருக்கிறோம், நம்ம பிளான் பண்ணல. ஆக்சுவலா தண்ணியில போகணுன்ற ஆசை எல்லாம் இல்ல. அது எதோடது ஹார்ஸ் ரைடு. எனக்கு இது பார்க்கும்போது பாண்டியன் ஸ்டோர் பார்ட் 1 சீசன் 1 அவங்க போயிருப்பாங்க, அந்த ஞாபகம் தான். போட்டு பார்க்கறேன் கரெக்டா இருக்குதா? 2 பேருக்கு ரோஸே எடுத்துங்க. ரோஸ் வேணாம், எனக்கு இது கொடுத்துங்க. சரி ஓகே கிளவி ரொம்ப குளிரா இருக்கு. அழகா இருக்கு இல்ல? அதுதான் புடிச்சேன். நீயும் நல்லா தான் இருக்கிற சிங்கு. நான் அழகா பிங்கியா இருக்கிறேன். வயிறு பசிக்கட்டும் வர்றோம். சோ லேக் இருக்கு, ஆக்சுவலா லேக் போலாம், ஆனா
நான் பெடல் பண்ண முடியாது, இன்னொருத்தவங்க பெடல் பண்ணுவாங்க எங்களுக்கு, அப்படிதான் சொன்னாங்க. எங்களுக்கு அப்படி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேணான்னு விட்டுட்டோம். பட் போலாம் தான் கன்சீவா இருந்தா. ஆனா இன்னொருத்தவங்க வந்து நமக்கு பெடல் பண்ணி கொடுப்பாங்க. இந்தா ஒரு ஆமா ஆமா, நம்ம அங்க முத்துக்காடுல முட்டுக்காடு சோ நாங்க அந்த மாதிரி வேணாம் அப்படின்னு விட்டுட்டோம். ஏன்னா அவங்க சீக்கிரமாவும் கொண்டு விட்டுருவாங்க. அண்ட் ஒரு ஆளுக்கு 200 தான், வேர்த்து தான் அது. நம்ம சென்னையில வந்துட்டு ரேட் ஜாஸ்தியா இருந்தது. அந்த கோவளம் அந்த சைடு இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு போட்டிங் நாங்க போனோம் ஒரு வாட்டி. நல்ல ரேட் சொன்னோம், நாங்க போல அங்க போல விசாரிச்சோம். சோ அதனால சரி இது வர்த்து தான். ஆனா சோ ட்ரை பண்ணலாம். பட் நாங்க சரி ஓகே, எனக்கு அதுவும் இல்லாம இதுல போகணுன்ற மூடு இல்லன்னா கூட நான் சரி பரவாயில்ல யாரோ ஓட்டுறாங்களோ ஓட்டட்டும் அப்படின்னு. நான் வந்து இந்த எம்ஜிஎம் விஜிபில போனதால எனக்கு அது ஓகே, ஒரு வாட்டி போயிருக்கேன் அப்படின்றதுனால நான் வந்துட்டு ஓகே விட்டுட்டேன். அவன் இல்லாத கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. ஒருத்தரவங்க மட்டும் ஓட்ட முடியாது, வேற யாரு கூட கம்பெனி குடுக்குற மாதிரி இருக்கும், அவனுக்கும் அது கடுப்பா இருக்கும்ல. சோ அதனால அவனும் வேணான்ட்டான். சோ நாங்க வந்து வேற போறோம். வேற இப்படியே போனா எல்லாமே பாக்கலாமா. சோ நாங்க அப்படியே அந்த வழியா போயிட்டு இருக்கோம். இந்த வழியா மியூசியம் இருக்குன்னாங்க. இது வந்து 20 rupees தான். நாங்க கீழே இருந்து கேட்கும்போது இந்த ஃபால்ஸ் கிட்ட இருந்து கேட்கும் போது 150 ரூபா சொன்னாங்களாம் இவன்ட்ட. இது இதே மாதிரி இன்னொன்னு இருக்கும்ல, அந்த ஹெட்செட் மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு. அதே மாதிரி இங்க இப்படி 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 பிரஸ் பண்ணா இங்க ராபிட் மாதிரி தூக்கும். அது எல்லாமே 200 150 அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இங்க 20 rupees தான் அந்த பாட்டிமா வித்தாங்க. சோ நான் 2 வாங்கிட்டோம். சாப்பாடுல ஃபிக்ஸட் ரேட், கீப் போடிங் இன் ட்ரெஸ் பார் ஃபுல்லா. பிளாங்கெட்ஸ்லாம் நல்லா அழகா இருக்கு. இல்லையாப்பா வந்திருக்கோம்னா ரோஸ் கார்டன். ஸோ இங்கே டிக்கெட் சார்ஜ் வந்து இதுதான். நல்லா இருக்குல்ல இது. நம்ம கொடைக்கானல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பண்ண விஷயமே ரூம் எடுத்தது தான். அதுவே மட்டமான ரூம். ஃபர்ஸ்ட் ரூம் நல்லது தான். போற வழியில எவ்வளவு ஸ்லோ பண்ணி நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பஞ்சர் ஆகி வண்டியில பஞ்சர் வேற. ட்ரைபாட் வந்து எவ்வளோ ஹைட்டா எடுத்துருக்கலாம். ட்ரைபாட உடைச்சிட்டான். எவ்வளோ நல்லா நானும் சொல்லி காட்டுவேன்னு தெரியல. நல்லா இருக்கு. நீ சொன்ன கீரடி, நான் அதாவது சிவப்பு கீரையான்னு கேட்டேன். சொன்னாங்க நீ கீரை. இங்க இருந்து இல்ல இங்க பாரு. நல்லா இருக்குல்ல. சும்மா ஒரு வாக்லாம் போலாம். நல்லா இருக்கு. நல்ல வெயில். ஆனா அந்த வெயில் ஃபீலே ஆகல. மணி என்ன 2:50. ஆமாடி இன்னும் தூரம் இருக்கு. அங்கெல்லாம் போனோம், நாங்கெல்லாம் போல. ஏன்னா மணி இப்பவே ஆயிடுச்சு. சுபாஷ வேற பார்க்க போனோம். என்ன பண்ணிட்டு இருக்கானோ குளிக்குள்ள பாவம் பையன். அவனதான் காப்பாத்தியாச்சு.
இருமா குரங்குலாம் வருது. ஏத்து ஏத்து குரங்கு வருது. நாலு பேர் போறாங்க. காட்டு மாடு விதாடி கொம்ப பத்தியா மாசா இருக்கு. வைல்ட் அனிமல். பைன் மரக்காடுகள் வந்து விட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர். என்னடா ஒண்ணுமே தெரியல. மெதுவா உணர்ந்து கொள்ள. என்னது இது? தெரியல. டேம் வருது. அதுவா? இல்ல அது ஊரு. அந்த மலை பாரு எப்படி இருக்குன்னு. இந்த ஃப்ளைட்ல போகும்போது பாப்போம்ல ஜன்னல் அந்த மாதிரி இருக்கு. போட்டாடி குணா கேவ் க்ளோஸ். மணி இங்க 3:30. எவ்வளவு முடியுமோ பொறுமையா போய் பாத்துறணும். எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து விலகும் போது தான் சூப்பரா இருக்கு. இருக்கும்போது நல்லா இருக்கு, அதையும் ரசிக்கலாம். ஆனா அது மூவ் ஆன பிறகு அந்த ஒரு அந்த பில்டிங்ஸ் எல்லாம் லைட்டா ஏதோ குட்டி குட்டியா தெரியுது. என்னன்னு தெரியல சரியா. ஆனா அது செம்மையா இருக்கு. நம்ம இந்த பிளைட்ல எல்லாம் போறவங்க வந்து இந்த ஜன்னல் வழியா பார்த்தா தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வியூ. அது நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலா 10 rupees பாக்குறதுக்கு செம்ம குளிரு. பிளஸ் கருங்குரங்குலாம் இருந்ததாங்க. 2 கருங்குரங்கோட பாத்துட்டே இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம வந்து ஃப்ரீயா பாத்துட்டோம். இப்ப வந்து நம்ம குணா கேவ் தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா 4:30 மணிக்கு அங்க க்ளோஸா. மணிக்கு போய் 3:30 ஆயிடுச்சு. ஸோ இங்க இருந்து 4 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம டக்குன்னு அங்க போயிட்டு அதையும் பார்த்துட்டு அப்புறம் பைன் ஃபாரஸ்ட் போயிட்டு, அது டைம் இருக்கான்னு தெரியல, ஏன்னா அது 6 மணிக்கு க்ளோஸ். ஸோ பாப்போம். இது பைன் ஃபாரஸ்ட். ஃபர்ஸ்ட் பைன் ஃபாரஸ்ட் தான் வருது. இதுதானோ அந்த மரமா இருக்கே பைன். ஓகே வந்துட்டோம். ஏ போட்றவா? மேபி இருக்கு. மண்ண போ பாப்போம். இருக்காது சொல்றத கேளு. நடக்கறமே யோசிச்சு நீ. பரவாயில்ல. இல்ல உள்ள இருக்கு. வா. அடடே அடடே. நீ போறேன். நான் மட்டும் இப்படி தனியா போறது. ஸோ குணா கேவ் வந்துட்டோம். சுபாஷ் இங்க இருக்காமா? இந்த ஒரு கேப். இந்த கேப் தெரியுதா? புரியும்.
சுபாஷ் கூப்பிடு. குணா கேட்கலையா போன் செத்து போச்சுங்க. சூப்பரா இருக்கும். அவ்வளவுதானா? 3 குரங்கு இப்ப அசையாத எல்லாம் மலக்கும் பெரிய குரங்கா இருக்குங்க. குணா படத்துல போட்டோகிராஃபர் இந்த மாதிரி கூப்பிட்டு கொல்லாப்பட்டிருக்காங்க. அதுக்கு நல்லா இருக்கு. ஆக்சுவலா நேச்சுரலா அந்த இயற்கை காத்து நல்லா இருக்கு. நினைலா இது ஆக்சுவலா என்னோட டிஷர்ட் கடன் வாங்கியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குணா கேவ் போய் வந்துட்டோம். செம்மையாக இருந்துச்சு. அந்த மிஸ்ட்டு வந்து பயங்கரமாக அப்படியே ஃபேஸில் அடிக்குது. அந்த புகை மாதிரி இருக்கும் இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நடக்கிற அளவுக்கு தான், ரொம்ப ஏறுற அளவுக்குலாம் இல்லை. நான் அதுதான் பயந்தேன், கொஞ்சம் மலை ஏறுற மாதிரி இருக்குமோ அப்படின்னு. பட் என்னால் நடக்க முடியுது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து எங்கே போகிறோம்னா, அப்படியே போனால் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பில்லர் ராக் இருக்கான், அதுக்கப்புறம் அப்படி அப்படியே இருக்குது. அண்ட் இன்னொன்று நாங்கள் சொன்னோம் இல்லையா, பைன் ஃபாரஸ்ட் வந்துட்டு போகலான்னு. ஆக்சுவலாக இது நாங்கள் வந்த வழி வந்து 1 வே. ஸோ திரும்ப போக முடியாதான், நீங்கள் அப்படியே சுற்றி தான் திரும்ப போகணும் நாங்கள். ஸோ பில்லர் ராக் மட்டும் பைன் ஃபாரஸ்ட்டை மட்டும் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு திரும்ப போக முடியாது. ஸோ இப்போ இருக்கிறது என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. ஸோ யாராச்சும் அந்த மாதிரி எங்களை மாதிரி அதை விட்டுட்டு இதை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. அப்படி இல்லைன்னா பார்த்துட்டு வந்துருங்க, எங்களை மாதிரி மிஸ் பண்ண வேணாம். ஓகே, இல்லை எப்படி இருந்துச்சு? இதுவும் சூப்பர். போக எல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. நல்லா இருக்கு வியூ, நம்ம என்ஜாய் பண்ணலாம். நீங்க வீடியோல பாக்குற டைம் இல்ல, அது ஒண்ணுதான். நம்ம லேட்டா இறங்கிட்டோம், தூங்கிட்டோம். பரவாயில்ல, எங்களுக்கு தூங்கி எந்திரிக்கிறது தான் கரெக்டா இருக்கும். ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆயிடும். ஸோ வியூ, அதாவது நீங்க போன்ல பாக்குறத விட நேர்ல வந்து பார்த்தாதான் நல்லா இருக்கு. ஸோ நானும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கேன், அதனால எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல என்ன இருக்கு அப்படின்னு. பட் நேர்ல தான் அந்த வியூ எல்லாம், பியூட்டி எல்லாம் அழகா இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்தது. எங்க இந்த வியூ எவ்வளவு குரங்குங்க பாரு. ஃபுல்லா இங்க போடுமா, அங்க போட முடியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சூப்பரா இருக்கும். அப்புறம் என்ன டிரைவர் இங்க போட்டுரு, மேல போடலாமே. மேல எதுக்கு போட்டுட்டு? சில்லுன்னு இருக்கா, வழுக்குது தானே? ஸோ
ஒரு குட்டி ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். நல்லா இருக்கு. ஆனா நான் இறங்கல. நான் நிலாவை முதல்ல இறங்க சொன்னேன், வழுக்குதான்னு பார்க்க. லைட்டா வழுக்கல் இருக்கான். ஸோ நான் இறங்கல. இங்க இருந்து அப்படியே பார்த்துட்டேன் வேடிக்கை. ஆனா அங்க நிக்கலாம், எனக்கான பயம் எதுக்கு அப்படின்னு. ஸோ இங்க இருந்து அழகா இருக்கு. ஏன்னா எப்படியும் அங்க போக முடியாது. சரி இங்கதான் எப்படி நிக்க போறோம், அதனால ஓகே நான் இங்க இருந்தே பாத்துக்கிறேன். கால்கில பேக்கிங்க. நீங்க 10 கப்பு டீக்கே வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இது வந்து ஜிஞ்சர் சுக்கு. இது வந்து இப்போ ரொம்ப ஹாட்டான இருக்கவங்களுக்கு லெமன் டீ, பிளாக் டீ பிடிப்பாங்கல்ல, லெமனை நீங்க புளியே தரலாம். அப்படியே இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சார், இந்த குங்குமப்பூன்றது இப்போ நல்லா 0 டிகிரி செல்சியஸ்ல மட்டும் தான் க்ரோத்திங் ஆகும். இங்க ஃபர்ஸ்ட் கிளாஸான க்ரோத்திங் இது 5 கிராம் வரைக்கும் இருக்குது. கை காட்டுங்க. வெளியில சும்மா காட்டுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, காட்டுங்க. வெளியில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சுடு வாட்டர்ல போட்டு காட்டுறாங்க. ஆக்சுவலா நானே அந்த விரல வச்சு நல்லா அப்படி நல்லா ரப் பண்ணுங்க. நல்லா தேய்ங்க. உங்களால எவ்வளவு ஸ்ட்ரென்த் கொடுத்த முடியுமோ தேய்ங்க, அந்த அளவுக்கு தேய்ங்க. கலர் மாறுது. கலர் மாறுதோ இல்லையோ பூ கரையக்கூடாது. மகரந்தம் தானே இது. உங்களுக்கு வெளியில வந்து இப்படி கொடுப்பாங்க, என்ன பண்ணுங்க. இப்போ மத்ததுனா கரைஞ்சிருமா? கரையிறது வந்து பூ கரையாதுல்ல மேம். என்னைக்குமே ஒரு ஃபிளவர் வந்து கரையக்கூடாதுல்ல, அது நேச்சுரலா உள்ளது. இந்த இதெல்லாம் வந்து வெளியில கொடுக்குறது. இதுல வந்து பட்டர் கலர்லாம், பட்டர் ஷீட்டை கட் பண்ணி கலர் பண்ணிடுவாங்க. இதை போட்டு நீங்க தேய்ச்சோன்னே ஸ்மெல் பண்ணி பாத்தீங்களா, இந்த தண்ணியில போட்டு பாருங்க. இதை இப்போ இந்த பாதாம் ஆயில் எப்படி வந்துச்சு அப்படின்னா காரணம் இதுதான். இது குங்குமப்பூ பதிலா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஸ்வீட்லாம் பண்ணா. இதுதான் மெயின். கன்சிடர் இருக்கிறவங்க தைரியமா சாப்பிடுறது. நீங்க ஸ்வீட் பண்றீங்க, எக்ஸாம்பிளுக்கு இப்போ கேசரி பண்றீங்க, பாயசம் பண்ணீங்கன்னா ஒரு 2 லீஃப் 3 லீஃப் போட்டு விடுங்க, கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒயின், அதுக்கப்புறம் ஒரு தைலம், அதுக்கப்புறம் ஒரு குங்குமப்பூ வாங்கினோம். அந்த குங்குமப்பூ யூஸ் பண்ணவே இல்லை நான். இப்போ வரைக்கும் புதுசாக இருக்குது. இனிமேல் ஸ்வீட்லாம் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒயின் மட்டும் கொஞ்சம் குடித்தேன், சூப்பராக இருந்தது. அண்ட் தைலமும் நல்ல பெயின் வந்து என்ன சொல்கிறது ரிலீஃப் ஆச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா தான் இருந்தது. வறுத்து தான் வாங்கினது எல்லாமே. ஸோ அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் நாளைக்கு தான் போகணும். நாளைக்கு தான் பேலன்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாம் பார்த்தாச்சு. சுற்று வட்டாரம், ஆமாம், அது எல்லாமே சுற்றி இருக்கிறது எல்லாமே பார்த்தாச்சு. பைன் ஃபாரஸ்ட் மட்டும் பார்க்கல. அப்புறம் இன்னொன்னும் பார்க்கல, ஒரு 2. அது அந்த சைடு போனோம். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. எல்லாமே இந்த 10 rupees தான் டிக்கெட் சார்ஜ். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு வியூ. ஸோ அதனால நாங்கள் வந்து அந்த 2 போகல. இப்போ நேரம் ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நீலா வந்து வாங்கிட்டு இருக்கான் அவங்க பாட்டிக்கு வந்துட்டு ஃபுட்டு. அண்ட் நான் வந்து பிரெட் ஆம்லெட் சொல்லியிருக்கேன், அதுவும் வாங்கிட்டு இருக்கான். ஸோ அதை முடிச்சுட்டு நேரம் வீடு இல்லை, ரூம் போயிட்டு மட்டையாக வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நாளைக்கு அப்படியே கிளம்பிடுவோம். 1 day தான் இங்க புக் பண்ணிருக்கோம். ஏன்னா இங்க இந்த புக் பண்ண ரெசார்ட்டோட ரோடு வந்து சுத்தமா சரியில்லை. ஆக்சுவலா நான் இறங்கிட்டேன், ஏன்னா அந்த ஏத்தம் வந்துட்டு ரொம்ப தான் நான் இறங்கிட்டேன். எதுக்கு அங்க ரிஸ்க் எடுத்துட்டு அப்படின்னு. ரோடு சுத்தமா அங்க சரி, இந்த இப்ப நாங்க எடுத்திருக்க ரோடு சரியில்லை. சொன்னீங்களா வந்து 1 day தான் புக் பண்ணிருக்காங்க. 2 days தான் அங்க புக் பண்ணலாம்னு நினைச்சோம். ஸோ அதனால 1 day புக் பண்ணி இப்ப நாளைக்கு வந்து பூம்பாறை தானே, ஆமா, அங்க போலான் இருக்கோம். ஸோ அங்க வந்து புக் பண்ணிக்கலாம் போற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோம். இன்னும் வரல ஏன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சு இன்னைக்கு. எல்லாரும் பாக்குறாங்க என்ன இந்த பொண்ணு மாசமா இருந்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா. ஆனா நிறைய கை குழந்தையோட எல்லாம் வந்திருக்காங்க. அதனால கொஞ்சம் நானும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் என்னோட ட்ரெஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிம்பிளா தான், கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் போட்டேன். நாளைக்கு ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கேன், அந்த ட்ரெஸ் போட முடியுமான்னு தெரியல. ஆக்சுவலா அது நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சொல்றேன், நாளைக்கு போட்டா சொல்றேன், இல்லைன்னா அதை அப்படியே விட்டுடலாம். சோ ஆசையா இருக்கு எனக்கு அதை போடுறதுக்கு. ஆனா என்னோட பெல்லி வந்து அதுக்கு இடம் கொடுக்குமான்னு தெரியல. வந்துட்டான் இருக்காதோ. இப்ப இந்த சிரிப்பு மாதிரி நொடி பொழுது காணாம பாருங்க.
நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஹலோ. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு பிளான் மாற்றிட்டோம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிளம்பிடலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ரீசன் வந்துட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு பூம்பாறையா சம்திங், அங்கே வந்துட்டு இங்கேருந்து இன்னும் போகணுமா. ப்ளஸ் திரும்ப அப்படியே போக முடியாது, சென்னைக்கு திரும்ப இங்கே தான் வரணும். ஸோ டைம் ரொம்ப லேக் ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொரு டே ஸ்டேலாம் நம்மளால முடியாது, ஏன்னா பாட்டிக்கு குளிர் சுத்தமாக தாங்கலை. ஸோ அதனால் வந்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நாங்களே நினச்சிக்கிட்டோம். அவன் இருக்கலான்னு தான் சொல்கிறான், பட் நான் தான் சரி போயிடலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் ஃபேமிலியோடலாம் வருவோம்ல, அப்பாங்கெல்லாம் வந்து கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அது பார்க்குறதுக்கு ஜஸ்ட் நம்ம போகிற வழியில் அந்த வியூக்காக தான் அந்த ஃபுல்லாக. ஸோ அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இப்போது ஊருக்கு தான் கிளம்பிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். இங்கே மார்னிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக அது வெளியே இல்லை, உள்ள தண்ணி எல்லாம் ஃபுல்லாக இங்கே தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக இருக்குது. எப்படி உள்ளே வந்ததுன்னு தான் எனக்கு தெரியலை. இப்போ காலைல பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு இருக்குது. ஸோ இதான் நாங்கள் தங்கிட்டு இருந்த ரெசார்ட்டுக்கு முன்னாடி உள்ள வியூ. நல்லா இருக்குல்ல. அங்கெல்லாம் எப்படி தான் வீடை கட்டுறாங்கன்னே தெரில. அந்த அதாவது நிரப்பாக இல்லை, அது அந்த மலையோடு ஒட்டி ஒட்டி கட்டிகிட்டு இருக்காங்க. இதுவுமே அப்படி தான். கார் வேறு ஸ்டார்ட் ஆகலை, ஏன்னா அது என்னது பனியாக இருக்குல்ல. ஸோ ரொம்ப கூலிங்காக இருக்கனால என்னதில்ல, என்ஜின் சூடாக இல்லை நம்ம சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ கார் வேறு ஸ்டார்ட் ஆகவே இல்லை இந்த கிளைமேட்டுக்கு போல், என்னன்னு தெரியல. நேற்றும் அப்படி தான், கொஞ்சம் நேரம் நம்ம கேப் விட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த வியூ பாரு, பயங்கரமா இருக்கு. வீட்டுக்கு மேல பாறாங்கல் உருண்டா, நான் வீட்டு அசம் இருந்து ஏன்டா வாய் வச்சு சும்மா இருடா. இங்களே எப்படி படைக்கிறாங்கன்னு தெரியல. அவன்கிட்ட கேமரா இருந்ததுன்னு வைக்கி, வேற என்ன ஞாபகப்படுத்து, நான் ஞாபகப்படுத்து. ஒழுங்கா அது என்கிட்ட இருந்திருக்கலாம்டா. இங்க செம்மையா இருக்கு. ரெட் கலர் குழம்புடி, மூஞ்சி ரெட்டு. சரி சரி போ போ. ஒவ்வொரு லைனா வண்டிங்க வர வருது. ஆனே ஏய் தள்ளி வா. தெரியுமோ தெரியாது. மேல பாரு. போடா போடா. பாட்டி பயந்துற போது எங்க நின்னுச்சு பாக்கலையா பையன்?
சிவா ட்ரீட்மெண்ட் வா. போற வழியில இங்க செம்ம வியூ. சரி நின்று எடுத்துட்டு இருக்கோம். செமையா இருக்குல்ல, பார்க்கவே பயமாவும் இருக்கு. அங்க வந்து வியூ பாயிண்ட் இருக்கு, அங்க போய் பார்க்க போறோம். சரிங்க, இறங்கிட்டு இருக்கேன், கூப்பிடுறேன். எதுக்கு டிக்கெட் உங்களுக்கு ஆர்மியை போட்டுக்காங்க? ஆர்மியை போட்டுக்காங்க டிக்கெட்டுக்கு. செம்மையா சூப்பரா இருக்குல்ல. குடு. ஓ ஃபாஸ்ட் தண்ணி வந்து 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 முடியுது. தள்ளி தள்ளி கையெடு. அந்த தண்ணி தானே அது. இங்க பாரு. ஏய் பம்ப் அடிங்க போலாம். இந்த முடிஞ்சு. அடப்பாவி, என்னடா பண்ற? ஏங்க வாங்கிட்டீங்க? அவங்க கிட்ட கேட்டியா? ஏ கார் மேல விழுந்தா எப்படி எடுப்ப? ஏ இங்க எல்லாம் உள்ள எல்லாம் விழுது. அதான் கருப்பு புளியங்க தான் விழுகுமா? ஓ உள்ளவே அதுதான் பழுத்ததான் என்ன? அங்க அடிச்சு பாரு, கீழே வர முடியாதுல்ல. போடு போடு. உட்காந்து புளியங்க எடுத்துட்டு இருக்காங்க. நான் வந்து இளநீ சாப்பிட்டுட்டு இருக்கேன். போதும்டா, வீட்டுல புளி இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் போகும்போது ஹைவேஸ் வழியாக தானே போவோம். ஸோ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மணப்பாறை முறுக்கு வந்து 2-3 கடை வந்து பார்த்துருந்தோம். ஸோ இங்கே வந்து விற்றுருந்தாங்க, உள்ளே போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சரி நம்ம வந்து நம்ம வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்கும் வாங்கிட்டு போகலாமேன்னு பார்த்தோம். அண்ட் வீட்டுக்கு போய் சாப்பிட்டும் பார்த்தா நல்லாவும் இருந்தது டேஸ்ட்டு. அண்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இருந்தது, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே. ஸோ கொஞ்சம் முறுக்கெலாம் வேறு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வாங்கி நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடு வந்து ஒரு வண்டி வந்து ஆக்சிடெண்ட்டும் ஆகிருந்தது. ஸோ ஓகே, டாடா பை பை.